கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமர் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீதியை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் இன்றைய நாளிலே உன்னுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்துவிடு. முழுமையாக அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை நீ பற்றி பிடித்துக்கொள். ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் அவரையே பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பலப்படுத்தினார், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீ பல காரியங்களை நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம், பல காரியங்கள் எதிர்மறையாக நடக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆகவே இந்த நாளிலும் நீ விசுவாசத்தோடு கூட என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக அவர் எதை நிச்சயித்திருக்கிறாரோ, அவருடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்வில் நடக்கும். நோபடி கேன் சேஞ்ச் தட். அதை யாரும் மாற்றி எழுத முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் கரம் உயர்த்த முடியாது. ஒருவேளை சத்துரு அந்த நாட்களை தடை பண்ண முயற்சிக்கலாம், நாட்கள் கடந்து செல்லலாம். ஆனால் டிலே இஸ் நாட் டினாயல். உனக்கு காலதாமதம் என்பதனால் அது வராது என்று சொல்லி நினைக்காத. கர்த்தர் நிச்சயமாக அதை உனக்கு கொடுப்பார். This righteousness is given through faith in Jesus Christ to all who believe. There is no difference between Jew and Gentile. எனக்கு அவர்களை யார் என்று சொல்லி விசுவாசமே இல்லை. இன்று உன்னுடைய நம்பிக்கை விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது இல்லையா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். எந்த காரியத்தில் நீ பலவீனப்பட்டிருக்கிறாயோ அது இந்த நாளிலே விசுவாசத்தோடு கூட மேற்கொள்வதற்கு தேவனை நோக்கிப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீ ஒருவேளை சோர்ந்து இருப்பாயானால் ஆண்டவரை நோக்கி கேள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி என்னை பலப்படுத்தும், உன்னுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருப்பது உண்மைதான், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இன்று கர்த்தர் உன்னை கரம் பிடித்து அவர் தூக்குகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அது பலிக்கும், அது உனக்கு நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. பலவிதமான காரியங்களில் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு இன்று கர்த்தர் வழிவாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அற்புதம் உள்ளது, உம்முடைய வார்த்தை அதிசயம் உள்ளது. இந்த நாளில் நீர் செய்கிற மகத்தான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.